ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிஜி ட்ராமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் ஃபேமிலி ட்ராமா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளோட போகலாம். இந்த கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினியை தான் காமிக்கிறாங்க. இந்த குப்பத்தொட்டிலேருந்து பொறுக்கிட்டு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினி ஜியான். நம்ம கோக்கு இதெல்லாம் குடிச்சிட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டப்பாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரிங்க்ஸ் வந்து ட்ரெஸ்ல பட்டுரும். ஸோ அதை வாஷ் பண்ணிட்டு அவள் அச்சோ டைம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அங்கே இருந்து ஓடி வரா ஆஃபீஸ்க்கு. ஹீரோயினி ஹெச்எஸ்ங்கிற ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாஷ் பண்ணிட்டு அவசரமா ஆஃபீஸ்க்குள்ள வந்து நுழைஞ்சா செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாங்க. செக்யூரிட்டியை சமாளிச்சுட்டு உள்ள லிஃப்ட்டுக்குள்ள வந்தா அங்கே உள்ளவங்க எல்லாருமே கப்படிக்குதுன்னு சொல்லிட்டு மூக்க பொத்திக்கிறாங்க. சரி, அவங்களையும் சமாளிச்சுட்டு டீம் லீடர்கிட்ட வந்து சாம்பிள் எடுத்துட்டு வந்துட்டேன்னா இந்த அம்மா மூக்க பொத்திக்கிட்டு என்ன ஒரு பேட் ஸ்மெல்லாக இருக்கு, சரி ஓகே அதை வாஷ் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சு வை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜியானு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் எல்லாம் ரொம்ப திமிரா வந்துட்டு, ஏய் ஒர்க்குக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் நீங்க எல்லாம் பர்மனன்ட் ஒர்க்கர், நான் என்னோட ஜாபை பர்மனன்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலிங்கா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு ஜெஸ்ஸுங்கிற கேரக்டரை தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினி ட்வின் சிஸ்டர் தான். நம்மளுக்கு எப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் குறிப்பா இந்த பேக்கரியில பிரெட்டு நான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறீங்களா? கடை ஓபன் பண்ண முன்னாடியே வெயிட் பண்ணிக்கிட்டு அதுவும் ஆளா நின்றுட்டு இருக்கா. கடையை ஓபன் பண்ணதும் பேக்கரிக்குள்ளார போயிட்டு பார்த்து அவளுக்கு பிடிச்ச பிரெட்டை பெருசா இருக்கு எது அப்படிங்கறத பார்த்து வாங்கிக்கிட்டு பில் போட போனவ பில் போனோமான்னு இல்லாம பிரெட்டோட டேஸ்ட்டை பத்தி கடைக்காரங்கிட்ட வர்ணிச்சுட்டு இருக்க. கடைக்காரன் பின்னாடி திரும்பி பார்த்தா செம்ம கும்பல். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தவ பிரெட் வாங்க வந்தவங்க எந்த பிரெட் நல்லா இருக்குன்னு கடைக்காரன்ட்ட கேட்டா, இந்த பிரெட் மில்க்ல செஞ்சது, இந்த பிரெட் நட்ஸ்ல செஞ்சதுன்னு அந்த பிரெட்டை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி பிரெட்டை பத்தி புகழ்ந்துட்டு இருந்தவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரையோ பார்த்து ஷாக் ஆகிட்டு ஹாப்பியாக சைக்கிள் எடுத்துட்டு அங்கே இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி யாரை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெசுவோட க்ரஷ்ஷை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. இது வேற யாரும் இல்லை, இந்த ட்ராமாவோட செகண்ட் ஹீரோ ஹான். ஓகேவா, ஹான்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜெசுவும் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரா. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராத ஹான் வந்து அந்த சைட் மிரர் வழியாக பார்த்துட்றான். பார்த்ததுமே சைக்கிளை வேக வேகமாக ஓட்டிட்டு போயிடும். ஜெசுவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வேக வேகமாக ஓட்டிட்டு போகிறான். ரெண்டு வந்து எங்கே நிற்க ஒரு காஃபி ஷாப்ல இன்டீரியல் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க உள்ளவங்களுக்கு தான் ஹீரோயின் வந்து ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கா. இந்த ஷாப் வந்து ஹீரோவோட, அதாவது ஹான் தான் செகண்ட் ஹீரோ, ஹானோட சிஸ்டருக்காக ஹான் வச்சு கொடுக்குற ஒரு காஃபி ஷாப். ஃபுட் டெலிவரி பண்ண வந்தவ ஃபுட்டை கொடுத்துட்டு செவனின்னு போவானே, அதை விட்டுவிட்டு அவன் அங்கேயே நின்றுட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். அதை அவன் தெரிஞ்சுதான் அந்த இடத்துலயே அப்படியே நிற்கிறான். இது வந்து ஹானோட அக்கா. இவங்களுக்காக தான் இவன் காஃபி ஷாப் வச்சுக்கிடுவான். அக்கா காஃபி ஷாப்பை கற்றுக்கிட்டே இல்லையா, நான் எத்தனை நாள் தான் ஃபாலோ பண்ணுறது, சீக்கிரமாக கற்றுக்கோ, காஃபி ஷாப்பே நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், ஸோ சீக்கிரமாக நீ காஃபி போட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தம்பியும் பேசிகிட்டு இருக்கத ஜெசு வந்து ஆணும் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நம்ம இதுக்கு மேலெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தயங்கிக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டே போகிறவ தடுக்கிட்டு கீழே விழுந்துருவா டோருக்கிட்டேயே. மேடம்க்கு விழுந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, க்ரஷ் முன்னாடி நடந்துச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இதை ஹானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இங்கே கட் பண்ணா நம்மளோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேரு சோய், ஹச்எஸ் குரூப்போட வாரிசு. அங்கதான் மொத்த குடும்பமும் இருக்கு. நெக்ஸ்ட் ஹச்எஸ் குரூப்போட சிஓவாக தான் ஏதாவது ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க இல்ல சித்தி சித்தப்பா எல்லாருமே அவனை எப்படியாவது சிஓ ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சமாளிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு வராரு. மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தாலுமே அவங்க சித்தியும் சித்தப்பாவும் ஹீரோவோட அப்பா கிட்ட வந்துட்டு உங்கள் பையன் சிவா ஆயிடுவான்னு நீங்கள் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், என் பையன் என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் கவலைப்படாதீங்க சித்தி, நான் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்டை கொண்டு வருவேன் அப்படிங்கிறது இப்போ லிஃப்ட்டில் தான் காமிக்கிறாங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆனதுமே ஹீரோவோட அப்பா அவங்களேருந்து வெளில வந்துடுறாரு. இந்த 3 பொண்ணுங்களும் உள்ளே போயிட்டு, ஏய் நீ கேள்விப்பட்டியா, ஹீரோவுக்கு வந்து பொண்ணுங்களையே பிடிக்காதாமா அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா ஹீரோயின் யாரு, என்னை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே கேட்டா, சார் எங்களை 3 பேரையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க ஷாக்காகி கேக்குதுங்க. லிஃப்ட் டோரும் ஓப்பன் ஆனதுனால ஹீரோ தாய்க்கிழமை நீங்க மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும், லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளில போறீங்களா அப்படிங்கும். எல்லாம் 3 பதறி அடிச்சு ஓடுதுங்க, என்ன பண்ண போறாரோ அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவோட அம்மா தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அதை ஒண்ணா எடுத்து பார்த்துட்டு லெட்டர்ல உள்ளதை எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு செம்ம டென்ஷனா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி பொய்யான லெட்டர்
எவ்வளோதான் வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டுட்டு பிஏ கிட்ட இந்த லெட்டர்ல யார் தான் அனுப்புறாங்கன்னு நீ சீக்கிரமா கண்டுபிடி, என் பொண்ணு நான் எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறாங்க. என் சகி என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியா பார்த்துட்டு என்னடா காணோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால ஒரு பெரிய ட்ரக் வந்து இடிச்சு மோதி வண்டியே அப்படியே திரும்பி பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காணோம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது சீக்கிரமா என் பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஏட்ட சொல்றாங்க. பிஏவும் கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் ஈஸியா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா என் பொண்ணை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா வந்து கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. இவங்க ஹீரோயினோட அம்மா. ஹீரோயினோட அம்மா கிட்ட ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்க ஃபேஸ்ல போட்டா நீங்க ரொம்ப எங்கா தெரியுங்க அப்படி வீட்டுக்குள்ள வந்து அவங்க அம்மாவையும் படுக்க வச்சு ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு, கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அங்கதான் இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஜியான் வந்து ரொம்ப ஆஃபீஸில் எடுபடி வேலையெல்லாம் நான் விழுந்து பார்க்குறா. ஏன்னா அவளோட ஜாபை வந்து நம்ம பர்மனெண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி விழுந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜெஸ்ஸோவை தான் காமிக்கிறோம். வாமா வந்துட்டியா ஃபுட் எடுத்துக்கிட்டு, நாளையோட எங்களுக்கு வேலை முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நாளையோட வேலை முடியுதா, இன்னமே நம்ம வேலை பார்க்க முடியாதான்னு ஃபீல் பண்ணுறா. இப்போ ஜியானை தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஏதோ அடிகுண்டு போடுற மாதிரி பயந்துக்கிட்டு பதுங்கிட்டு இருக்குங்க. மேனேஜர் அங்கே வந்துட்டு யாரை கூப்பிட போகிறான்னு தெரியாம இருக்கும்போது ஹீரோயினை தான் கூப்பிட்டு தபர்மா ஜியான் என்னோட ஒய்ஃபையும் என் பொண்ணையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கார் கீயை கொடுத்து அனுப்புறாரு. ஜியானு சரி ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்டில் கொண்டு விட்டுட்டு வராங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பெருசாக எந்த பொண்ணுங்க கூடயுமே டேட்டிங் போக மாட்டேங்கிறா, பழக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னா ஒரு கிளப்புக்கு கூப்பிட்டு வா மச்சான் ட்ரிங்க் பண்ணு அப்படிங்கிறா. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு உனக்கு தெரியுமில்லடா, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுறேன், நான் பில் வேணால் பே பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணவும் இல்லை எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து வாட்டர் ஃபால்ஸ் ஓடுற அளவுக்கு சொல்லி விட்டுட்டு இருக்குங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இவங்க ஹீரோவுக்கு இருக்க ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓகேவா, ஓ சரி ஓகே மச்சான் நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சரி ஓகே நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்கே கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்து வெட்டிங் போல, அதனால இன்விடேஷன் கொடுத்துட்டு அதை பார்த்து எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு மாப்பிள்ளைய பத்தியும் பொண்ணுங்களை பத்தியும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னா மேனேஜர் தான் கால் பண்ணி நீ இன்னும் என் பொண்டாட்டியை பிக் பண்ண போவே இல்லையாமா, அவ எனக்கு கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு இதோ போயிடுறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவசரமா கிளம்பி போறா. இப்ப செகண்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோவும் எங்கேயோ கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எங்கேயோ கார்ல அவசரமா பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்னமோ பண்ணிட்டு இருக்கா, என் பொண்டாட்டி எனக்கு கால் பண்ணி கத்திக்கிட்டே இருக்கா, சீக்கிரமா போன்னு அவன் அவசரப்படுத்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, நைன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கு முன்னாடி கார்ல வந்து நம்மளோட ஹீரோ தான் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. யார் அது இப்படி ஹார்ன் அடிச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மிரர் வழியா பார்த்துட்டு அப்பயும் அதே ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவனை கட் பண்ணி சைடு எடுத்து போயிடலாம் அப்படின்னு சைடு எடுத்தவங்க ஹீரோவோட கார்லயே லைட்டா இடிச்சிடுறாங்க. சரி ஓகேன்ட்டு சாரி கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு எடுத்து வண்டியை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் துரத்திக்கிட்டே வராரு. காரை இடிச்சுட்டு எப்படி போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்திக்கிட்டே வந்தவர் ஹீரோயினுக்கு ஈக்குவலா வண்டியை ஓட்டிக்கிட்டு ஏய் காரை இடிச்சுட்டு என்னன்னு கொஞ்சம் கூட நிக்காம நீ பாட்டுக்கு போய்கிட்டு காரை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்திக்கிட்டே வராரு. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம பார்த்தும் பார்க்காத மாதிரியே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கா. இப்படி 2 பேரும் போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டினது இல்லை. ஹீரோயினி போயிட்டு மறுபடியும் இடிச்சிடுறாங்க. போச்சுடா இன்னைக்கு நீ நாசமா மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஹீரோயினி புலம்பிக்கிட்டே காரை யார் காரில் இடிச்சோம்னே தெரியாம இறங்கி வந்தா. அது வேற யாரு காரும் இல்லை, ஹீரோவோட காரை தான் பிடிச்சி இடிச்சு வச்சிருக்காங்க. சரி இடிச்சவங்க வந்து சாரிக்கோட கேட்காம உனக்குலாம் வண்டி ஓட்டையே தெரியாதா, எதுக்கு நைன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்க, இப்படி வந்து ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு ஹீரோ தப்பு பண்ண மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க, இந்தாம்மா பொண்ணு நீ காரை இடிச்சுக்கிட்டு என்னையே சொல்லிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இடிச்சா
சாரி எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இப்போ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுகிறேன். ஆமாம், நீங்கள் தான் வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோயினி சொல்ல, சரி ஓகே எனக்கு டைம் இல்லை, உங்கள் நம்பர் கொடுங்க, வேணா நான் அப்புறமா உங்களுக்கு காருக்கு என்ன செலவாகுதோ அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு. என்ன நீ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்காரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் லூசு பேர் வேற இடையில கால் பண்ணி நீ என்ன போகலையாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினையும் இந்த போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கத நம்மளோட ஹானும் பார்த்துட்டு யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஜியான் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இவ யாருன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம செகண்ட் ஹீரோ. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் என்ன பண்ணாரு, என்ன ப்ராப்ளம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நடந்த ஆக்சிடெண்ட் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஹீரோயினையும். இது மாதிரி காரை கொண்டு வந்து இவர் காரில் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம ஃபோன் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ செலவாகுதோ அதை பே பண்ணிடுறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை சமாளிச்சுட்டு ஏர்போர்ட் வந்தால் டைம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் என்னை மன்னிச்சிருங்க மேடம், சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால தான் டைம் ஆயிடுச்சுன்னு ஹீரோயினை எக்ஸ்பிளைன் பண்ணால் அதெல்லாம் அந்த அம்மா காதில் வாங்காம நீ ஏன் லேட்டாக வந்தா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட திங்ஸ் கொடுங்க நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பவ்யமா ஒரு சாஃப்டா அந்த பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டு போய் எல்லாத்தையும் டெக்கில வச்சுட்டு நிமிந்து பார்த்தா அந்த பைத்தியக்காரி எதுவுமே சொல்லாம ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு அவ பாட்டு காரை எடுத்துட்டு போயிடுவா. ஹீரோயின் பாவம் அங்கேயே ரோட்ல நின்றுட்டு இதை விட கஷ்டமான நாள் நமக்கு இருக்கவே போறது இல்லை, என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வானத்தை பார்த்து ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஃபுல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் ஏன் எனக்கு புதுசா ஐயோ ஆண்டவா, கெட்டது மட்டும் ஏன் என்னதுல 2G ஸ்பீட்லையும் நல்ல நேரத்தை மட்டும் 5G ஸ்பீட்லையும் வச்சிருக்கேன்னு புலம்பிக்கிட்டே வந்தா நம்ம ஜெஸு அவன் எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு பீர் தாண்டா முக்கியங்கிற மாதிரி 2 பீரை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அக்கா வரியா பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். நம்ம ஜியாவும் வாங்கி குடிச்சிட்டு இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட ஜியானுக்கு கால் வருது. யாருன்னா நம்மளோட ஹான் தான், செகண்ட் ஹீரோ தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப நம்பர் வாங்கிட்டு போயிருப்பான் இல்லையா, அதனால ஃபோன் பண்ணி எப்படி இருக்க என்னங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜியான் நம்மளோட க்ரஷ் தான் பேசுறானே தெரியாமல் அக்கா என்ன உன்னோட லவ்வரா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு கொரியர் வருது. அதை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 2 ப்ரஷ் இருக்குது, ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த லெட்டரை அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த 2 சாம்பிளில் ஏதோ ஒரு ஒன்று தான் உங்களோட பொண்ணோடது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அவங்க டென்ஷன் ஆனவங்க கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டு இன்னும் என்னை எவ்வளோதாண்டா ஏமாத்துவீங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்த்தா ஒரு கிளிப் அனுப்பியிருக்காங்க. ஒரு கிளிப்போட இமேஜையும் 2 பொண்ணுங்களோட ஃபோட்டோவையும் அனுப்பியிருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களோட ஃபோட்டோ யாருடா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினி 2 பேர் தான், ஜியோவோடது ஜெஸுவோடதுன்னு தான் அனுப்பியிருக்காங்க. அவங்களும் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு 2 பொண்ணுங்களோட ஃபேஸையும் ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை இவங்க 2 பேர்த்துல ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோரை மாற்றி பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்க கிட்ட இருந்த ஒரு கிளிப்பை எடுத்து இப்போ ஃபோட்டோஸ் வந்துச்சு இல்லையா, அந்த கிளிப்பும் இந்த கிளிப்பும் ஒன்றா இருக்குமோ அப்படின்னு சொல்லி மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த கிளிப்பை இவங்க தான் அவங்க பொண்ணுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்க பொண்ணும் ஒரே மாதிரி கிளிப்பை போட்டிருப்பாங்க போல். அதை பார்த்து உண்மையாகவே இது நிஜமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு முடியுது. ஸோ ஃபேமிலி ட்ராமாங்கிறப்ப நிறைய எபிசோட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க.